வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாளாந்த வேதனமாக 1700 ரூபாவை வழங்க முடியாத நிறுவனங்கள் தொடர்பாக ஆராயப்படும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைவது தொடர்ந்தால் அது கடல் தொழிலாளர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை அதிகரிக்கும் என கடல் தொழில் அமைச்சர் சுட்டிக்காட்டு. தனியார் மற்றும் அரசு துறைகளில் சம்பள உயர்வு அவசியம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தல். அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது போராட்டம் நடத்துவதை தடுக்க கோரி யாழ்ப்பாண போலீசார் நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தொடர்வது விரிவான செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனமாக 1700 ரூபாவை வழங்க முடியாத நிறுவனங்கள் தொடர்பாக ஆராயப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை வணிக சபையின் ஏற்பாட்டில் கொழும்பில் இடம்பெற்றிருந்த பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே இதனை குறிப்பிட்ட அவர், பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளமை பாரிய சவாலாக உள்ள போதிலும் அதனை ஈடு செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. அதன்படி இந்த ஆண்டு 4% விடவும் அதிக பொருளாதார வளர்ச்சியினை அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றார். குறிப்பாக எதிர்வரும் பாதீட்டில் முதலீட்டு செலவினமாக 1.35 டிரில்லியன் ரூபாவினை ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. கடந்த காலங்களில் இவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையில் 75% முதல் 80% வரையிலான தொகையை பயன்படுத்தப்பட்டன. எனினும் இந்த முறை அந்த தொகையினை முழுமையாக பயன்படுத்துவதற்கான பொறிமுறை உருவாக்கப்படும். முதலீடு தொடர்பாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் அதன் செயலாளர் மற்றும் அதிகாரிகளோடு நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதன்படி இலங்கையில் முதலீடு செய்வதற்கு 82 நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக குறித்த சந்திப்பில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை நாம் இந்தியா மற்றும் சீனாவுடனான பிரதான வேலைத்திட்டம் தொடர்பாக கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ள நிலையில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டுவர முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோன்று இலங்கையில் மொத்த ஏற்றுமதி வருவாயில் 90%மானவற்றை சில நிறுவனங்களை பெற்றுத் தருவதோடு தேசிய பொருளாதாரத்தில் மேல் மாகாணம் 37% பங்களிப்பை வழங்கும் அதேவேளை ஓவா மாகாணம் 5% பங்களிப்பையே வழங்குகின்றது. இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பாகவும் அவதானம் செலுத்த வேண்டும். 1991ஆம் ஆண்டு நிறுவனங்களுக்கு தோட்டங்கள் வழங்கப்பட்டு 32 வருடங்கள் கழிந்துள்ள போதிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனமாக 1700 ரூபாவை வழங்க முடியாத நிலை காணப்படுகிறது. எனவே குறித்த நிறுவனங்கள் பொருத்தமானதா இல்லையா என்பது தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைவது தொடர்ந்தால் அது கடற்தொழிலாளர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை அதிகரிக்கும் என கடல் தொழில் நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். வடமராட்சி கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படை குறிவைத்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை இறையாண்மை கொண்ட நாடு என்பதோடு அதன் கடல் எல்லைகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக அவற்றை மீறி இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கின்றனர். நேற்று காங்கேசந்துறை கடற்பரப்பில் மீன்பிடிக்க அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களை கைது செய்ய கடற்படை நடவடிக்கை எடுத்த போது படகுகள் மீது ஏறினர். இந்திய மீனவர்கள் கடற்படையினரை படகுடன் இழுத்துச் செல்ல முயன்றதால் அவர்களை தடுக்கும் வகையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பிரச்சினை என பல ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் எமது ஆட்சியில் இதற்கு தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்திய மீனவர்களிடம் எமது கடல் எல்லையை மீறாமல் மீன்பிடிக்கவும் எமது மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்காதிருக்கவும் பலமுறை கேட்டுள்ளோம் என்றார். அண்மையில் நெடுந்தீவு மற்றும் வடமராட்சி கடற்பரப்பில் இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி நுழைந்து இலங்கை மீனவர்களின் வலைகளை சேதப்படுத்தி அவர்களை பொருளாதார ரீதியாக பாதித்துள்ளன. எமது மக்களை இந்திய மீனவர்கள் துன்புறுத்துவதை எந்த காரணத்திற்காகவும் ஏற்க முடியாது. கடற்படை கடல் எல்லையை பாதுகாக்க கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. மீறி நுழையும் படகுகளை கைது செய்வதும் தடுப்பதும் வழக்கமான செயல்பாடாகும். சில சந்தர்ப்பங்களில் கைதுக்கான நடவடிக்கைகளை எதிர்ப்பு தெரிவிக்கும் படகுகளால் கடலில் சில அசம்பாவிதங்கள் நிகழ்கின்றன. இது கடந்த காலத்திலும் நடைபெற்றுள்ள உண்மை. ஆகவே இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையை மீறாமல் மீன்பிடிக்க வேண்டும். இதுவே தேவையற்ற அனர்த்தங்களை தவிர்க்கும் ஒரே வழியாகும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனியார் மற்றும் அரசு துறைகளில் சம்பள உயர்வு அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். கம்பகாவில் நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் உரையாற்றிய போது அரசாங்கத்தின் பேச்சுக்கள் சிறப்பாக இருந்தாலும் செயல்பாடுகள் பலவீனமாகவும் மெத்தனமாகவும் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் புதிய சட்டங்கள் அமல்படுத்துவதில் அரசாங்கத்திற்கு திறனில்லை என்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மின்சார கட்டணம் 33% குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை என்றார்.
அதேவேளை மக்களின் எதிர்ப்பு அரசாங்கத்திற்கு பெரும் சுமையாக மாறியுள்ளதாக தெரிவித்த அவர் உரமானியத்தை சரியாக வழங்க முடியாத அரசாங்கம் எந்தவித பரிசோதனையுமின்றி 328 கொள்கலன்களை சிவப்பு அறிவிப்புடன் விடுவித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தற்போதைய அரசாங்கம் ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக அரசியல் பழிவாங்கலை முன்னெடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். கிரீஷ் நிறுவனம் தொடர்பான வழக்கில் தனக்கு எதிராக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை கண்டித்து அவர் தனது எக்ஸ் கணக்கில் வெளியிட்ட 13 இதனை குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இந்த விவகாரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமா அதிபருக்கு இது தொடர்பான பரிந்துரைகள் அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதே அரசாங்கம் ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக அரசியல் பழிவாங்கலை தொடங்கியுள்ளதற்கான உறுதியான சான்று என்றார். மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களின் வாழ்வின் சுமைகளை குறைப்பதில் தோல்வியடைந்துள்ளது. தங்களுக்கான விமர்சனங்களை திசை திருப்ப எங்களின் மீது பொய்க் குற்றச்சாட்டுகளை அமைத்து காட்டுவதால் அரசியல் லாபம் அடைய முடியும் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். ஆனால் அவர்களின் உண்மையான குறைபாடுகள் விரைவில் மக்கள் முன் வெளிப்படும். ராஜபக்சர்களை குறிவைப்பதன் மூலம் தங்கள் நிர்வாக தோல்விகளை நீண்ட காலத்திற்கு மறைக்க முடியாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். துறைமுகத்தில் நிலவும் கொள்கலன் நெரிசல் அடுத்த மாதத்தின் 3வது வாரத்திற்குள் முற்றிலும் நீங்கும் என்றும் இதை தீர்க்க தேவையான அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இலங்கை சுங்கத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோர் தினமும் துறைமுகத்திற்கு விஜயம் செய்து நிலைமைகளை கண்காணித்து தேர்வுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன்களில் பெரும்பாலானவை சீனா மற்றும் இந்தியாவிலிருந்து வருகின்றன. ஜனவரி மாதம் 3வது வாரத்திலிருந்து சீனாவிலிருந்து கொள்கலன் இறக்குமதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு சீன தொழிற்சாலைகள் 1 மாத விடுமுறை பெற்றதன் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இதன் விளைவாக பிப்ரவரி மாதம் 2வது வாரம் வரை நாட்டில் இறக்குமதி கொள்கலன்களின் எண்ணிக்கை குறையும். இதனால் தற்போதுள்ள கொள்கலன் நெரிசல் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலிப்பட்டியவின் பிணை மனு தொடர்பான தீர்ப்பை காலவரையின்றி ஒத்திவைக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. ஹர்ஷ இலிப்பட்டியவின் சார்பில் ஆஜராகிய சட்டத்தரணியின் வாதங்களை பரிசீலித்த பிறகு நீதிபதி பத்மன் சூரசேன தலைமையிலான 3 பேர் கொண்ட நீதியரசர்கள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. அத்துடன் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்கான விசாரணையை மே 8ஆம் தேதி நடத்த தீர்மானிக்கப்பட்டது. முன்னாள் அரசாங்கத்தின் போது இ-விசா வழங்கும் செயல்முறையை 2 தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவை செயல்படுத்த தவறியதற்காக ஹர்ஷ இலிப்பட்டிய நீதிமன்ற அவமதிப்பு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இதன் விளைவாக அவரை விளக்கமறியலில் வைக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 31ஆம் தேதி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மற்றும் பொதுமக்கள் சந்திப்பு உள்ளிட்ட நிகழ்வுகளில் பங்கேற்க ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் வருகை தருகின்றார். இந்த நிலையில் அனுருகுமார திசாநாயக்கவின் யாழ்ப்பாண விஜயத்தின் போது போராட்டம் நடத்துவதை தடுக்க கோரி யாழ் போலீசார் நீதிவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்ட குழுக்கள் ஜனாதிபதியின் விஜயத்தின் போது போராட்டம் நடத்துவதற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர், ஆர்ப்பாட்ட குழுவின் யாழ் மாவட்ட தலைவர், தற்காலிக சுகாதார உத்தியோகத்தர் சங்க தலைவர், குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் ஆகிய 5 நாளைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்புவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் போராட்ட தடை கூறிய மனுவின் விசாரணை நாளைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.